பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதனுடைய 2-3 வசனங்கள். Gospel according to Saint Luke chapter 5 verses 2 and 3. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நம்மை கர்த்தர் முன்குறித்து தெரிந்து கொண்டு நம் மூலமாக மற்ற படவுகளை கர்த்தர் நிரப்புகிறார். பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து இந்த கடற்கரைக்கு வரும்பொழுது 2 படவுகள் காணப்படுகின்றன. ஆனால் 2 படவுகளையும் அவர் தெரிந்தெடுக்கவில்லை. 2 படவுகளில் ஒன்றில் ஏறினார். ஆனால் 2 படவுகளுமே ஏமாற்றமடைந்த படவுகள். 2 படகுகளிலும் மீன்கள் இல்லை. 2 படகுகளில் சென்றவர்களும் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். வலைகளில் ஒரு மீன் கூட இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து 2 படவுகளையும் அவர் தெரிந்தெடுக்காமல் 2 படவுகளில் ஒன்றை தெரிந்தெடுக்கிறார். அந்த ஒன்று சீமோனுடையதாக இருந்தது. ஆம், இந்த நாளிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களை கர்த்தர், உங்கள் படகை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கான ரகசியம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாய்தான் மற்ற படவுகளை கர்த்தர் நிரப்ப வேண்டும். அதற்காக தான் இந்த படகை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இது சீமோனுடையது என்று கர்த்தருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு காலங்களும் தோற்றங்களும் அவருடைய கண்களுக்கு மறைவானவைகள் அல்ல. அவர் காலங்களையும் தோற்றங்களையும் நாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். இந்த சீமோனை இந்த படகிலே பார்ப்பதற்கு முன்பதாகவே இந்த இயேசு கேபா என்று சொல்லி அழைத்த இடம் உண்டு. ஆனால் அந்த இடத்தை சீமோன் மறந்தபடினாலே இன்றைக்கு இந்த ஏமாற்றம் சீமோனின் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது அந்த ஏமாற்றத்தை ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆம், our disappointment will become a delight. உங்கள் ஏமாற்றங்கள் கண்டிப்பாக அது ஆச்சரியமாக மாறும். இயேசுவின் நாமத்தினால இந்த ஊழியக்காரன் இந்த நாளில் சொல்கிறேன், நீங்கள் ஏமாற்றத்தோட, துக்கத்தோட, இழப்போடு பார்த்துட்ருப்பீங்கன்னா your disappointment will become a delight. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு அந்த படகை தெரிந்தெடுத்த பிற்பாடு 2 காரியங்களை சீமோன் பேதுரு இங்கே செய்தார். ஒன்று என்ன? இயேசு சொன்னார், சற்றே உன் படகை தள்ளி கொண்டு வா. ஆம், எப்பொழுதும் ஏமாற்றம் ஆச்சரியமாக மாற வேண்டுமானால் உங்களை தெரிந்தெடுத்த தேவன் உங்களை கிட்ட வர சொல்கிறார். மற்ற படகோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஏமாற்றம் இருக்குது. ஆனால் அந்த மற்ற படவிலிருந்து சீமோனின் படகை பிரித்து தன்னிடத்தில் அவர் சேர்த்து கொள்ளுகிறார். அதற்கு சீமோனும் உடன்படுகிறார். நீங்கள் இந்த காலை வேளையிலே உடன்படுங்கள், கிட்ட வாங்க, மற்ற படவிலிருந்து பிரிஞ்சு வாங்க. நீங்கள் பிரிந்து வந்து இயேசுவோடு கூட சேரும் பொழுது உங்கள் ஏமாற்றம் ஆச்சரியமாய் மாறும். அந்த ஏமாற்றத்திற்கு கர்த்தர் ஒரு பதில் தருகிறார். எப்படி கிட்ட வர வேண்டும்? ஆண்டவர் யாக்கோபை பார்த்து ஈசாக்கு சொல்லுகிறான் அல்லவா, என் மகனே, நீ இந்த வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என் கிட்ட வந்து என்னை முத்தம் செய். ஆம், தகப்பனாக இருக்கிற ஆண்டவர் நம்முடைய நேசத்தை விரும்புகிறார். நீங்கள் வந்து முத்தம் செய்யுங்க, நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷையினால் நிரம்புங்க, ஆண்டோட்ட நல்லா நெருங்குங்க. கிட்ட வந்து அப்பாவை முத்தம் செய்யுங்களேன், கண்டிப்பாக உங்கள் படகை கர்த்தர் மீன்களால் நிரப்புவார். 2வது, ஆண்டவர் அங்கே சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ கிட்ட வந்தது மாத்திரம் இல்லை, இந்த படகுல ஏறி நான் போதகம் செய்யணும். அர்த்தம் என்ன? இப்பொழுது சீமோனின் சத்தம் அடங்குகிறது, பேதுருவின் சத்தம் கேட்கப்படவில்லை, இயேசுவின் சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது. ஆம், உங்கள் படகிலே உங்கள் புலம்பலின் சத்தம், இழப்புகளின் சத்தம் அடங்கி நீங்கள் கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே உங்கள் சத்தம் கேட்கட்டும், நீர் போதனை பண்ணுங்க. அந்த போதகம் என்ன? நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒழுங்காக இருக்க வேண்டும், நம்மை அந்த போதகம் நல்லா உருவாக்கி
நம்மளை உண்டாக்கி அது நல்லா நம்மளை செதுக்கி கொண்டு வரும். அந்த போதகத்தை கேட்டு 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 நாம் உள்ளே வரும்போது கிட்ட வருகிறோம், போதகத்தை கேட்குறோம். இப்போ நடக்க போகிற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எந்த படகுல ராத்திரி முழுசும் மீன் இல்லையோ, இன்றைக்கு அந்த படகு முழுவதும் நிரம்புது. ஆமென். உங்கள் படகை கர்த்தர் நிரப்புவார். உங்கள் ஏமாற்றங்கள் மாறும். அது மாத்திரமல்ல, 2 படகுகளை பார்த்தார்ல, அந்த 2 படகுல ஒன்றை தான் எடுத்தார். இன்னொரு படகு அனாதையை விடப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் படகை நிரப்பின உடனே உங்கள் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த படகுகளும் நிரம்பத்தக்கதாக. பாருங்கள், பேதுரு தன் படகு நிரம்பின உடனே மற்ற படகையும் கூப்பிட்றான், நீங்களும் வாங்க. அதுதான் ஏமாற்றமடைந்த படகு. அதையும் முழுசு நிரப்பி வலை கிழியத்தக்கதாக அவர்கள் நிரப்பினார்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல செய்தி இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் நிரப்பப்படுவீர்கள், உங்களோடு இருக்கிறவர்களும் நிரப்பப்படுவார்கள். அதற்கு கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? சற்றே தள்ளி வாருங்கள், போதகத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆச்சரியத்துக்குள் நடத்துவார். யுவர் டிசப்பாயின்மெண்ட் வில் பிகம் அ டிலைட். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலே யாரெல்லாம் ஏமாற்றத்தோடு இழப்புகளோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த படவுகளை கர்த்தர் நிரப்புவீராக. எங்கள் தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். எங்கள் தேவன் குறைவுகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் நிறைவாக்குகிற தேவன். இப்படி பிள்ளைகள் இழப்பை நினைத்து அந்த சத்தங்கள் எல்லாம் அடங்கட்டும். எங்கள் தேவன் சொல்லுகிற சத்தம் இந்த படகிலே கேட்கட்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க இதற்கு தங்களை ஒப்புக்கொடுக்கட்டும். அவர்கள் ஏமாற்றங்கள் ஆச்சரியமாய் இந்த நாளிலே மாறுகிறபடியால் ஸ்தோத்திரம். அவர்கள் மூலமாய் அவர்கள் உறவினர்கள், சொந்தங்கள், நண்பர்கள் யாரெல்லாம் கூட இருக்கிறாங்களோ அவர்களும் உம்மை அறிந்து கொண்டு அவர்கள் படவுகளும் நிரப்பப்படுகிற தைரியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரே நடத்துங்க, ஆச்சரியத்துக்குள்ளே நடத்துங்க. நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.